ஏன் ஐயப்பன் பெண்களை வர விட்டுறது? நான் கேட்கிறேன், ஐயப்ப வழிபாட்டுக்கு ஆர்கியூ பண்ற அத்தனை பேரும் ஒழுங்கா 48 நாள் விரதம் இருக்கானா? ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்கு அனுமதி இருக்கு என்றால் ஹரிஹர சுதனை மனமுருக வேண்டி இன்னைக்கு எல்லா பாதுகாப்பு அம்சங்களுடன் பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது. நான் நாட்டாமை இப்படிலாம் சில அதிகார தோரணைகளை வச்சுக்கிறோம்ல. நீங்க போய் புண்ணிய கஷேத்திரத்துல நீராடும் போது அந்த அடையாளத்தை, அந்த ஆணவத்தை அதை நதியில விட்டுட்டு வரணும். அதை நதியில விடும்போது மட்டும்தான் நீங்க புண்ணியாத்மாவா மாற முடியும். ஒரு கட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆட்கள் எதுவும் இல்லைன்னா கடவுளை தவிர வேற நம்பிக்கை இல்லை. அது ஒரு பிடித்தம். ஆனா அந்த பிடித்தமே இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எனக்கு கஷ்டமான நேரத்துல போய் கடவுளை பார்க்கறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை இவ்வளோ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டு இவர்கிட்ட போய் காணிக்கை செலுத்தினா போதும்பா, இவ்வளோ தங்கம் போட்டேன், வெள்ளி போட்டேன், கடவுளை எல்லாம் காப்பாத்து பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அது எப்படிப்பட்ட ஒண்ணு? அதாவது மனிதன் எவ்வளவு பெரிய சுயநலவாதின்றது இதில் மட்டும்தான் தெரியுது இல்லையா? ஒரு கேஸே நடந்துச்சு. ஒரு ஜட்ஜு கேட்டாரு, ஒருத்தர் நிப்பாட்டி, ஏன்பா நீ பண்ண பாவம் என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. பண்ண பாவம் என்னன்னு தெரியுதா? ஊழல் பண்ணி கேஸ்ல நிக்கிறான், ஊழல் பண்ணி அந்த கோர்ட்ல நிக்கிறான். நீ பண்ண பாவம் என்னன்னு தெரியுதான்னு. நான் தெரியுதுன்னா என்ன? இல்லை, நான் எப்போ சம்பாதிச்சாலும், எப்போ இந்த மாதிரி தவறான வழியில் சம்பாதிச்சாலும் பாதியை திருப்பதி பெருமாள் உண்டியல்ல போட்டுருவேன். இந்த தடவை நான் அதை போடலை, அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன்னு இருக்கான். இப்போ இவன் தப்பு பண்ணதுனால மாட்டிக்கிட்டேன்றது அப்போ கூட அவனுக்கு புரியலை. அப்போ கூட அவன் என்ன சொல்றான், நான் பாதியை பெருமாள்கிட்ட போட்டுருவேன், இந்த தடவை நான் போடாம விட்டேன், அதனால பெருமாள் தண்டிச்சுட்டாருன்னு இவனுக்கு பார்ட்னரா பெருமாள் ஆக்குறான். என்னடா கரெக்டா? அப்ப மனிதன் ஏதோ ஒரு வகையில் கடவுள் தனக்கான வேலைகளை செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்காரு. இவன் கடவுளை படைக்கிறான். இப்ப சார், அப்பா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரு. இவன் பெருமாளை கும்பிட்டு குங்குமம் எட்டு விடுறான். 2 நாள்ல சமயபுரத்தை கும்பிட்டு ஒரு விபூதி ஏட்டு விடுறான். அடுத்ததான் அண்ணாமலையாரை கும்பிட்டேன்பான்னு அடுத்த பிரசாதத்தை கொண்டு வரான். இவனுக்கு என்ன தெரியுமா ஆசை? அண்ணாமலையார் டாக்டரா வரணும், சமயபுரத்தால் நர்ஸா வரணும். பெருமாள் இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கடவுள்கள் எல்லாமே தனக்காக வேலை செய்யறவங்க இல்ல, தனக்காக இருக்கணும்னு அவனுடைய ஒரு சுயநலம் மிக்க வெளிப்பாடு தான் அது. நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன்ப்பா, இந்த கடவுள் காப்பாத்திரணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலம் மிக்க மனித கூட்டத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதோட இன்னொரு நீட்சி என்ன பாக்குறேன்னா, விரதம் இருந்தா நமக்கு பலன் கிடைக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? ஏன்னா இறைவன் இந்த உலகத்துல படைக்கிறது எதுக்கு? ஒருத்தன் நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்ல நெறிகளை பின்பற்றி வாழணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவரே இதை விரும்புவாரா? இந்த விரதம் போன்ற விஷயங்களை விரும்புவாரா இறைவன்? அதாவது அறிவியல் ரீதியா நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு வைத்த காய போட்டாக்க அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை உருவாக்கும்ன்றதெல்லாம் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம். மேபி நமக்கு தெரியல, உண்மையை சொல்லிடணும். ஏன்னா நான் மருத்துவர் கிடையாது. நான் என்னுடைய புரிதலிலிருந்து சொல்றேன். ஒருவேளை அந்த காரணத்திற்காக முன்னோர்கள் அந்த வாழ்வியல் முறையை அன்னைக்கு வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா நம்மளோட அது லிட்ரேச்சர்ல இருந்து, ஆன்மீகத்திலிருந்து, மருத்துவத்திலிருந்து எல்லாமே கோயில்களை சுற்றியே இருக்குது. பக்தி ரிலேட்டடா தான் இருக்கும். நீங்க பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கணும்பா, கரெக்டா? இப்ப சிவ வழிபாட்டுல லிட்ரேச்சரும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், மருத்துவமும் இருக்கும். அபிஷேகம் பண்ணி அந்த பாலை மருந்தா கொடுத்தாங்க. இப்படி மருத்துவமும் கோயில்ல தான் பார்க்கப்பட்டுச்சு, ஆதூர சாலைகளாக. எல்லாமே ஒண்ணுக்கு கலந்துருக்கிறப்ப சிலருடைய உடல் கட்டுப்பாட்டுக்கு நீங்க கிருத்திகைக்கு விரதம் இருந்தீங்கன்னா சரியா இருக்கும், பிரதோஷத்துல விரதம் இருந்து அந்த பாலை குடிச்சா சரியா போகும். மருதீஸ்வரர் கோயில் இங்க ஒரு கோயில் இருக்கு திருவான்மியூர்ல. இந்த மருதீஸ்வரர் கோயில்ல சாயந்தரம் அபிஷேகம் பாத்தீங்கன்னா லிங்கம் இப்படி இருக்கும், நடுவுல மருந்த கட்டி கட்டியா வச்சிருப்பாங்க. லிங்கமே உள்ளர செங்கல் மாதிரி இருக்கும் உள்ள மருந்து. அந்த அபிஷேக பால் மிகப்பெரிய மருந்துன்றாங்க. விரதம் இருந்து அந்த அபிஷேக பாலை மட்டும் குடிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய பித்த நிலைகள் சரியாகும்னு அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இப்ப எல்லாருக்குமே இது பொருந்துமானா பொருந்தாது, கரெக்டா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான மருந்துகள் கொடுக்கப்பட்டது. கிருத்திகைக்கு சில பேர் விரதம் இருக்க சொன்னாங்க, சில பேரை சோமவார விரதம் இருக்க சொன்னாங்க, சில பேரை பிரதோஷத்துக்கு விரதம் இருக்க சொன்னாங்க. இந்த விரதம் அவங்களுடைய மனநிலையை ஒரு வகையில கட்டுப்படுத்தும். இது ஒண்ணு. 2வது, நான் இந்த விரதத்தை எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய உணர்ச்சி இருக்குல்ல, இந்த உணர்ச்சியை நீங்க உணவின் மூலமாகத்தான் முதல்ல கட்டுப்படுத்த முடியும். உணவின் மூலமா மூலாதாரம்னு சொல்றாங்க, உணவை பற்றியே நினைக்கக்கூடிய முதல் சக்கரம்.
இந்த ஒரு மனிதனினுடைய எண்ணத்தை எப்படி இப்போ உணவின் மூலமா கட்டுப்படுத்த முடியும்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு அதை வந்து சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்க ஒரு பிரச்சனை வருது, உடனே ரியாக்ட் பண்றீங்கல்ல, ஃபோன் வருது, கோவம் வருது, டப்புன்னு ஃபோனை போட்டு உடச்சிடுறோம்ல, இதெல்லாம் ஏன்னா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான். இப்போ நம்ம மக்கள் எப்படி தெரியுமா முன்னோர்கள் வச்சாங்க, நமக்கு சாப்பாடு போடுறாங்களா, சாப்பாடு போட்டோன்னே எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அவங்க உடனே இது பண்ணக்கூடாது. மொதல் பச்சடி, உப்பு, பாயாசம் எல்லாம் அப்படியே ஒன்றொன்னா வச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பசிக்கும், நம்ம பசியில் கூட டக்குன்னு எடுத்து சாப்பிடக்கூடாது, ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே வருவாங்க. கடைசியாக சாதம் போட்டு நெய் ஊற்றி சாம்பார் ஊற்றி பக்கத்தில் வீட்டுக்கு வந்த பெரியவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவும் தாத்தாவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். கரெக்டாக? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும், பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பசிக்கும், ஆனாலும் கூட நீங்கள் எடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹேண்ட்லிங். அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணுறோம். இதை பழக்கப்படுத்திக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் நமக்கு கோவம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். ஒரு காத்திருப்புங்கிறது அவ்வளோ முக்கியமான, அந்த பொறுமையை காத்திருப்புன்றது ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்போம். இப்போ பசி தானே ஒருத்தனுடைய மூலமே. இந்த பசியவே நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களையுமே தொடர்ந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம். அதுக்காக இந்த விரதத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு நாள் முழுக்க விரதம் இருப்பா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த நாள் முழுக்க அவன் பசியை ஹேண்டில் பண்ணுறான்ல, இந்த பசியை ஹேண்டில் பண்ணிட்டான்னா அடுத்து வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸையும் அவனால் ஹேண்டில் பண்ண முடியும். இதை ஒரு ப்ராக்டிஸாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய சிந்தனை. ஓகே, இதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கான்னா எல்லாமே என்னுடைய புரிதல். ஓகே. இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை இருக்குல்ல, அதில் வந்து இறைவன் ஏன் முக்கியமான ஒரு நபராக இருக்கணும்னு கருதுறாங்க? ஒரு சிலர் வந்து இறைவனே வேணாம் அப்படிங்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன விஷயமா இருக்கும்? இறைவன் முக்கியமான பங்கு வகிக்கணும் என்னோட வாழ்க்கையில், பா அப்படி ஒரு விஷயமே இல்லைப்பா, நான் சொல்றதை கேளுப்பான்னு ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல. இரு பிரிவு இருக்குல்ல, ஆர்த்திகம் நார்த்திகம். அதோட ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்களும் இந்த சைடு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாற்றம் எப்படி நிகழுது? அதாவது நீங்க 2 காலில் நடக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப உடல்நிலை சரியில்லாத போது, இல்லை நடக்க முடியாத போது 3ஆவதாக ஒரு குச்சி தேவைப்பட்டு தானே ஆகுது. கரெக்டா? ஏதோ ஒரு கட்டத்தில் 3ஆவதாக ஒரு குச்சி தேவைப்பட்டு தான் ஆகுது. அப்படி நம்மளால நடக்க முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு துணையாக ஒன்று தேவையில்லாமல் இருக்கும். ஆனாலும் கூட அந்த 2 காலுமே அவனுக்கு துணைன்றது அவனுக்கு தெரியாது. அருமை. கரெக்டா? ரெண்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. இப்ப நான் என்னால தான் இயங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கல்ல, அந்த என்னாலன்ற இடத்துல அங்க இறைவன் வந்துடுறாரு. அந்த நான்ற அந்த இடத்துலயே அந்த 2 காலாகவே அவர் தான் இருக்காரு அங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில இந்த வாழ்க்கை போராட்டமா இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையா இருக்கும்போது அவனுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல, இது சரியா போயிடும்பான்னு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அந்த நம்பிக்கை கொடுக்குறவங்க, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, அப்பா கிட்ட போய் சொன்னோன்னா பிரச்சனை தீந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை தீந்துரும்னு சின்ன வயசுல நினைப்போம். ஒரு கட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆட்கள் எதுவும் இல்லைன்னா, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லைன்னா, கடவுளை தவிர வேற நம்பிக்கை இல்லை. ஓகே, நீங்க அது ஒரு பிடித்தம். ஆனா அந்த பிடித்தமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்கல்ல. இப்ப உதாரணத்துக்கு சபரிமலை எடுத்தோம். சபரிமலையில ஆண்கள் தான் போகணும், பெண்கள் தான் போகக்கூடாதுங்கிறது பல காலமா இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் மாறுறோம். ஏன் இந்த விஷயத்துல மாறக்கூடாதுன்னா அதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. கேரளா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் ஐயப்பன் பெண்களை வர விடுறது இல்லை? இல்லை, அதாவது அவர் வர விடுறது இல்லை, பெண்கள் போகக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதில் நிறைய வழிபாட்டு முறைகள் வச்சுருந்தாங்க. வழிபாட்டு முறைகள் நமக்கு நிறையா இருந்தது. இப்போ தலைவலி பேஷண்ட் வந்து நான் ஏன் வயிற்று வலி மாத்திரையை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு தலைவலி தாங்க, அதே நான் வயிற்று வலியை சாப்பிடக்கூடாதா? நானும் அவனும் ஒன்று தானே, 2 பேரும் பேஷண்ட்டு தானே, 2 பேரும் ஆஸ்பத்திரியில் தானே இருக்கோம், ஏன் அவன் மாத்திரை நான் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டாக்க அது ஒரு அபத்தமாக இருக்கும்ல. அப்படிதான் அந்த காலத்தில் வழிமுறை இருந்தது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு காடு, இந்த காட்டில் அந்த காலத்தில் காட்டு வழியாக போனாங்க. கரெக்டா? அப்போ இந்த காட்டு வழியாக போகும்போது திருடர்கள் வரலாம், வன விலங்குகள் வரலாம், இப்படியான பல பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த காலத்தில் ஏறி போய் வழிபட்டுருக்காங்க, திரும்ப இறங்கி வந்து வழிபட்டுருக்காங்க. அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து என்னுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன், அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்னு நம்ம எப்பயுமே ஒரு சமூகம் வச்சிருந்தோம். பெண்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், ஆண்கள் பாதுகாக்க வேண்டியவர்கள் அப்படின்றதான நம்மளுடைய வாழ்வியல் கட்டுமுறை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ஆபத்தான பகுதிக்கு அல்லது ஆபத்தான ஒரு வழிபாட்டு முறைக்கு அவர்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். இன்னொன்று, ஆண்கள் தங்களை நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்காக, நெறி இல்லாமல் இருந்த ஆண்கள் தங்களை நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஐயப்ப வழிபாடு இருந்தது.
ஒரு ஒரு 12 மாதங்கள்ல எல்லா தீய பழக்கங்களும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன ஆகுறாரு, இந்த 2 மாதம் தன்னை நெறிப்படுத்திக்கிறதுக்காக 48 நாள்ல நெறிப்படுத்திக்கிறதுக்காக, ஒருவேளை நெறிப்படுத்தலைன்னா காட்டு விலங்குகளால் நமக்கு பாதிப்பு வரலாம், காட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம்னு தன்னை நெறிப்படுத்திப்பதற்காக இந்த ஐயப்ப வழிபாடு அவர்களுக்காக வச்சிருந்திருக்கலாம். இது அந்த காலத்துல. பெண்களினுடைய வழிபாடு எப்படி இருந்ததுன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, அவர்களுடைய மனநிலையை திடப்படுத்திக்கிறதுக்குன்னு அரச மரங்களை சுற்றுறதுல இருந்து கோலம் போடுறதுல இருந்துன்னு அவங்களுக்கான வழிபாட்டு முறைய அந்த காலத்துல வகுத்தாங்க. சரி, இப்ப இந்த காலத்துக்கான புரிதலுக்கு வருவோம். இந்த காலத்துக்கான நீங்க கேட்ட இதுதான் அதனுடைய காரணம். இதுதான் அதனுடைய காரணமாக இருந்தது. இப்ப சார் நான் கேட்கிறேன், ஐயப்ப வழிபாட்டுக்கு ஆர்கியூ பண்ற அத்தனை பேரும் ஒழுங்கா 48 நாள் விரதம் இருக்கானா? இல்ல ஐயப்ப வழிபாடு, ஐயப்பனுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சாமிகள்ல தீய பழக்கங்கள் இல்லாம இருக்காங்களா? சாமி கிளாஸ்ன்னு வச்சு குடிக்கிறான் சார். கிளாஸ்ல சாமி கிளாஸ் வச்சு குடிக்கிறானுங்க மதுபான கூடத்துல. கரெக்டா? எது சாமி அவருக்கு தனி கிளாஸா? அப்ப இப்படியெல்லாம் இப்ப எந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டது எதுக்குன்னா தன்னை திருத்திக் கொள்வதற்காக, தன்னை திருத்திக் கொள்வதற்காக. தன்னுடைய வாழ்வியல் முறை இத்தனை நாள் இருந்தாலும் ஹரிஹர சுதனை நினைக்கும் போது, அவன்கிட்ட போய் சரணாகதி அடையும் போது, இறைவா நான் இத்தனை நாள் அழுக்கா இருந்தேன், பாத்ரூம்குள்ள எவ்வளவு அழுக்கா வேணாலும் நீங்க போலாம், திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல. ஆமா, நான் அழுக்காவே உள்ள போயிட்டு அழுக்காவே வெளியே வந்தா குளிக்கலன்னு அர்த்தங்க. கண்டிப்பா. இவன் இத்தனை நாள் தீயவனாவே இருந்தான், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோன்னே நல்லவனா மாறணும்ல. இவனும் அழுக்காகி கோயிலும் அழுக்காக்கிட்டு வந்தான்னா கண்டிப்பா நான் அப்படியே தான் இருப்பேன், மாலையை மட்டும் போட்டுப்பேன்னா நீ ஏன் வழிபாட்டுல சரியா இல்லை? இந்த அயோக்கியனே ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஏன்பா பெண்கள் போகக்கூடாது? கரெக்டா? நீ எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு நீ மாலையை போட்டு 3 நாள் விரதம் இருக்கான், 48 நாள் எடுக்கணும். 3 நாள் விரதம் இருக்கான். 3 நாள் விரதம் இருந்து சின்ன பாதை இருக்குல்ல, பெம்பையில போய் இறங்கி சின்ன பாதையில ஏறி சாமியை போய் பார்த்துட்டு இவர் வந்து ஸ்பெஷல் தரிசனத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு இவர் வந்துருவாரு. கரெக்டா? இவர் 3 நாள் சாமியை போய் கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா ஐயப்பனுடைய அருள் கிடைச்சிருமா? பம்பையில வந்து கழட்டி விட்டுருவானுங்க ட்ரெஸ்ஸை. பாவம் போயிடுச்சான், இவர் பண்ற பாவம் எல்லாம் பண்ணி பம்பையில ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டாக்க ஏன்னா பம்பையை அழுக்காக்குறதே இன்னும் பெரிய பாவமா. கரெக்ட். அப்படி எந்த பழக்கங்களையும் தன்னை திருத்தி கொள்ளாத ஒருவன், இத்தனை நாட்கள் அழுக்காக இருந்து தன்னை திருத்தி கொள்ளாத ஒருவன் ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்கு அனுமதி இருக்கு என்றால் ஹரிஹர சுதனை மனமுருக வேண்டி இன்னைக்கு எல்லா பாதுகாப்பு அம்சங்களுடன் பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது. எந்த தவறும் கிடையாது. அவரே கோச்சிக்க மாட்டாரு. பூரணை புஷ்கலை சமேதனாக அவர் அருள் பாவிக்கிறவர் தான் ஐயப்பன். கருணையினுடைய வெள்ளம் அவர். தாய்க்காக புலிப்பால் எடுக்க போனவர். தாய்மார்கள் அவர் எதிர்ப்பாரா? அந்த காலத்துல காட்டுக்குள்ள போகக்கூடாது, அந்த காலத்துல மலையேற வேணாம், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவ்வளவு அழகான முறையில கவர்மெண்ட்டே நமக்கு பாதுகாப்பா அழைச்சிட்டு போறாங்க. இதுல என்னன்னா சார், சடங்குகளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம். சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்களை அறிஞ்சு காலத்துக்கு ஏற்றார் போல நம்ம மாத்திக்கணும். ஒரு காலகட்டத்துல நீங்க வீட்டுல காற்றோட்டமா இருக்கணும்னு ஜன்னல் வச்சாங்க. இன்னைக்கு ஜன்னலே இல்லைனாலும் ஏசி போட்டுக்கிறோம்ல. ஆமா, ஏதோ ஒரு வகையில நம்ம காலத்துக்கு ஏற்றார் மாட்டிட்டு வரோம்ல. இப்ப இவன் விரதத்தை இவனுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறான்ல. 60 நாள் இருந்த விரதத்தை 48 நாள், அடுத்து 48 நாள் இருந்த விரதத்தை 27 நாள், அப்புறம் சாமிக்கு 3 நாள். இப்ப பம்பையில போய் மாலை போட்டுக்கிட்டா போதுன்றான். பம்பையில போய் மாலையை போட்டு பாரு, சாமியை பார்த்துட்டு திரும்ப வந்து பம்பையில மாலையை கழட்டி வச்சிடறானே, கன்னிமூல கணபதியில மாலையை கழட்டி வச்சிடறாங்களே. கரெக்டா? இவங்களுக்கு ஏத்தாப்புல இவங்க விரத நாட்களை மாடிஃபை பண்ணிக்கும் போது, இவங்களுக்கு ஏற்றா போல இவங்க விரதங்களை மாடிஃபை பண்ணிக்கும் போது, ஐயப்ப விரதம்ன்றது மிக கடுமையான ஒரு விரதம் சார். ஐயப்ப விரதத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, தேங்காயில நெய்யை ஊத்துறோமா, நெய்யை ஊற்றி அதை எடுத்துட்டு போறோமா. கரெக்டா? ஆமா. நம்ம சமூகம் என்ன கற்றுக் கொடுத்தது? அசத்தோமா சத்தியமய, தவசோமா ஜோதிர்த்தமய, மிருத்யோமா அமிர்தம் தமய, ஓம் சாந்தி. என்ன அர்த்தம்னா, அசத்திய நிலையிலிருந்து சத்திய நிலைக்கு, இருள் நிலையிலிருந்து வெளிச்சம் நிலைக்கு, அழிவுள்ள நிலையிலிருந்து அழிவற்ற நிலைக்கு நான் போகணும். இதுதான் ஐயப்ப வழிபாடினுடைய சாரம். இப்போ நீங்கள் பாலை வச்சா 1 நாளில் கெட்டு போயிடும். ஆமாம். அந்த பாலை கொஞ்சம் கடைஞ்சி தயிராக்குனீங்கன்னா 2 நாள் வரும், 3 நாள் வரும். தயிரை வெண்ணெயாக்குனா 1 மாதம் வரும். அந்த வெண்ணெயை நெய்யாக்கி அதை சரியான தேங்காயில் ப்ரிசர்வ் பண்ணால் வருட கணக்கில் அந்த நெய் கெடாமல் இருக்கும். அழிவுள்ள பால் நிலையிலிருந்து நான் என்னை கடைகிறேன், என்னுடைய விரதங்களின் மூலமா, என்னுடைய பூஜைகள் மூலமா நான் என்னை கடைந்து 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 நான் நெய்யா மாறி இந்த 3வது கண்ணை, ஞானம்ன்ற 3வது கண்ணை திறந்து நான் இறைவனோடு ஐக்கியமாய் நான் உன்னை வந்து பார்க்குறேன்ப்பா, என்னை அழிவுள்ள நிலையிலிருந்து அழிவற்ற நிலைக்கு கொண்டு போயிடுப்பான்னு சரணாகதி அடைகிறது தான் ஐயப்ப வழிபாட்டினுடைய சாரம். நம்மால் என்ன பண்றான், இவனும் அழிஞ்சு கோயிலை போய் அழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இவனுக்கு ஏத்தாப்புல அந்த விரதங்களை இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும் போது
அதை வேற மாதிரி கட்டமைச்சுக்கிறது. அவங்க கட்டமைச்சுக்கும் போது ஒவ்வொருத்துக்குமே அப்படிதானே சார். அவங்கவுங்க அவங்களோட விரதங்களை கட்டமைச்சுக்கும் போது காலத்திற்கேற்றாற் போல இது ஒரு 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 மக்களினுடைய மனதை புண்படுத்துகிறதுன்னா அதற்கேற்றாற் போல மாற்றிக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை. இப்ப அந்த ஆபத்துகள்லாம் அங்க எதுவுமே இல்லை, எல்லாமே அங்க நல்லா தான் இருக்கு. இப்ப அந்த ஆபத்துகள் எதுவும் இல்லைன்ற பட்சத்துல இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த துணியை கழட்டி போட்டு வர்றது, அது உண்மையாவே பாவம் கழிஞ்சிரும். ஏன்னா பல கோயில்களுக்கு போறாங்க, நம்ம இருக்க பழைய துணியை கழட்டி போட்டு வந்துரும்ப்பா, நம்ம பாவம்லாம் கழிஞ்சிரும்ப்பா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஏன்னா ஒரு பரிகாரம் நிவர்த்தி பண்றதுக்கு பல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இதை வந்து முதன்மையா சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சிம்பாலிக்கா சொன்ன சில விஷயங்களை அப்படியே எடுத்துக்க முடியாது. நீங்க எதை உடுத்தி கொண்டிருக்கிறாயோ அதை கலட்டி விடுன்றாங்க. எதை உடுத்தி கொண்டிருக்கிறாய்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு அடையாளத்தை உடுத்தி இருப்பேன்ல, நான் ஒரு பெரிய பேச்சாளர், மனதளவுல நான் ஒரு பெரிய பேச்சாளர், நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன், நான் வந்து ஒரு பெரிய இந்த ஊர்லோட பெரிய பெரிய மனிதன், நான் வந்து நாட்டாமை, இப்படிலாம் சில அதிகார தோரணைகளை வச்சுக்கிறோம்ல. நீங்க போய் ஒரு புண்ணிய நதியில புண்ணிய கஷேத்திரத்துல நீராடும் போது அந்த அடையாளத்தை, அந்த ஆணவத்தை, அந்த பொறாமையை எதெல்லாம் நம்ம மேல போட்டிருக்கோமோ அதை நதியில விட்டுட்டு வரணும். அதை நதியில விடும்போது மட்டும்தான் நீங்க புண்ணியாத்மாவா மாற முடியும். உங்க ஆணவத்தை நதியோட போகணும். காசியில போனா கங்கையில ஏதாவது விட்டுட்டு வாப்பான்றான், கரெக்டா? இவன் கங்கையில கொண்டு போய் என்னத்தை விடுறான்னா, என்ன சொல்றது, எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு வர்றான். எது தேவையில்லையோ, எதெல்லாம் இவன் சாப்பிட மாட்டானோ அதை கொண்டு போய் விட்டுட்டு வருவான். அப்படி தனக்கு மேல் போர்த்திருக்கக்கூடிய அடையாளங்களை கொண்டு போய் புண்ணிய நதிகளில் விட்டுட்டு இனிமே அந்த அடையாளத்தை நான் போத்திக்கவே மாட்டேன்னு நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க புண்ணியாத்மாவா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெறும் அழுக்கு துணியை விடுறதுனால அந்த பம்பையும் கெட்டு போய் நீங்களும் கெட்டு போய் அது பாவமா தான் மாறும். நீங்க பம்பையில போய் பாத்தீங்கன்னா மலை மலையா அழுக்கு துணி இருக்குங்க. இந்த அழுக்கு துணியை வச்சு ஐயப்பன் என்னங்க பண்ண போறாரு? இந்த அழுக்கு துணியை நீங்க கங்கையில விடுறதுனால சிவபெருமான் என்னங்க பண்ண போறாரு? அழுக்கு துணியை கொண்டு போய் சனீஸ்வரர் கோயில்ல விடுறாங்க, குச்சனூர்ல. சனீஸ்வரர் அதை வச்சு என்னங்க பண்ண போறாரு? கரெக்டா? நீங்களும் அழுக்காகி குளத்தையும் அழுக்காக்கி கோவிலையும் ஏயா அழுக்காக்குறீங்க? உங்களுடைய அடையாளங்களை விடுங்க. அடையாளம், நீங்க மேல போட்டுக்கக்கூடிய அடையாளம் என்கிற துணியை கலட்டி ஆற்றுல விடும்போது நீங்க புண்ணியாத்மா வருவீங்க. அழுக்கு துணியை கொண்டு போய் ஆத்துல விட்டீங்கன்னா ஆறும் அழுக்காகும், உங்க வாழ்க்கையும் அழுக்காகும்.